இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிற ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்திருக்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அனைவரும் கேட்க செய்யுங்கள். ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து நாமத்தை உயர்த்துவோமாக. யூடியூபிலே நீங்கள் பார்க்க விரும்பினாலும் செய்திகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். எரேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23-4 வசனங்கள். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழிகளிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் சகல காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதன்படி அவர் நடந்தால் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். ஆனால் அவர்களோ அவருடைய வாக்குக்கு செவி கொடாமல் முன்னிட்டு அல்ல பின்னிட்டே போனார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கிறது. முன்னேறுவதற்கு பதிலாக பின்வாங்கி கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கி விசுவாச பிள்ளைகளாக நீங்களும் நானும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், நாம் முன் செல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நமக்கு ஆயத்தமாக்கியிருக்கிற சகல நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் நமக்கு முன்னே போகிறபடியினால் அவரை பின்பற்றுகிற ஒரு ஆடாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? முன்னிட்டு அல்ல பின்னிட்டே போனார்கள், பின்வாங்கியே போய்கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு வேதனையின் அனுபவம் என்று பார்க்கும்போது அந்த 24ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படியும் இருதய கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். பார்த்தீங்களா, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனுபவம்னு ஏன் முன்னேற வேண்டியவங்க பின்வாங்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொல்லாத இருதயத்தின் யோசனை, இருதய கடினம், இதுதான் முக்கியமான காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேதாந்தத்தில் இதை குறித்து சில அனுபவங்கள் இருக்கிறதே நாம் அறியணும். நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கும். ஏசாயா புஸ்தகம் 29ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே இந்த காரியத்தை குறித்து ஆவியானவர் தெளிவாக தீர்க்கதரிசி மூலமாக எழுதியிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். ஏசாயா 29ஆவது அதிகாரத்தில் 13ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. வாயினால் கனம் பண்ணுறாங்க, இருதயமோ தூரமாக இருக்கிறது. அப்படின்னா அவர்கள் பேசுகிற வார்த்தைக்கும் அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இருதயத்தின் யோசனைப்படி, இருதய கடினத்தின்படி நடந்ததுனால முன்னே போக வேண்டியவங்க பின்வாங்கி போகிறாங்க. இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற அன்பு தேச பிள்ளைகளே, வார்த்தை சற்று யோசித்து பார்ப்போம். வாய்க்கு சமீபம், இருதயத்திற்கு தூரம் என்பது வேதனைக்குரிய ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறதுனால தான் இந்த ஜனங்கள் முன்னே போக வேண்டியவங்க பின்வாங்கி போய் கொண்டிருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் ஏசாயா 1:5 நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகமாக விலகி போகிறீர்களே, நீங்கள் விலகி போகிறதுனால தான் உங்களுக்கு தண்டனைகள் வருகிறது, நஷ்டங்கள், சேதங்கள், காரணமில்லாத காயங்கள் வருகிறது என்பதை பார்க்குறோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் எருசலேமில் ஒரு மனுஷன் எரிகோக்கு போகிறான், கல்லறையில் அகப்பட்டான். அவனை அவங்க அடித்து காயப்படுத்தி அவனை குதிரை போட்டாங்க. ஏன்? எருசலேம் மகாராஜாவுடைய நகரம். அங்கேருந்து ஒருத்தன் எரியோக்கு வாரான்னு சொன்னால் அவன் பின்மாற்றக்காரனாக வாரான். அதனால பிசாசு அவனை அப்படியாய் காயப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற அனுபவத்தை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கி நாம் எவ்விதமாக இருக்கிறோம்? வேகமாய் சில வசனங்களை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பின்வாங்கி போகிற நிலைமைக்கு இன்றைக்கு விசுவாசிகள் இருப்பதற்கு காரணம் என்ன? முதலாவது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். எலியாவுக்கு ஏசபேலின் வார்த்தைகள் தெரிந்தபோது தன் பிராணனை காக்க
நல்ல கவனிங்க, தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திட்டான். அதுக்கு பிறகு ஒரு நாள் பிரயாணம் போய் சூடுச்செடியில் போய் படுத்துக்கிட்டான். இது அனுபவம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமை இந்த எலியாவுக்கு உண்டாகுது என்று சொன்னால், அதில் முக்கியமான காரியம் என்ன, எசபேலுடைய வார்த்தையை கேட்ட உடனே தன் பிராணனை காக்க, பார்த்தீங்களா, அந்த ஒரு எண்ணம், தன்னை காக்கணுங்கிற ஒரு எண்ணம், தன் பிராணனை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்த உடனே அவனை அறியாத ஒரு பயமும் அவனை அறியாத ஒரு விலகுதலும் அங்கே உண்டாகிறத பார்க்குறோம். முந்தின அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது 19ஆம் வசனத்தில் ஏசபேல் திர்கதரிசி, பாகால் திர்கதரிசி 850 பேர் இருக்கிறாங்க. தேவனுடைய பலத்தினால அவர்களை கொண்டு போட்டான். அப்போ இப்போ அந்த பலன் எங்கே போச்சு? இப்போ ஏன் அதை செய்ய முடியலை? தன் பிராணனை காக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே அவன் விலகி ஓடுகிற ஒரு நிலைமையை நாம் அதில் பார்க்குறோம். முன்னே போக வேண்டியவன் பின்னே போகிறதுக்கு முதல் காரணம், நான் தானே செய்யணும், நான் செய்யலைன்னா யார் செய்வா, நான் தானே இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி தன்னையே சொல்லி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். கர்த்தர்கிட்ட என்ன கொடுத்துட்டேன், கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் நிறைவேற்றுவார், கர்த்தர் நன்மையான தருவார் என்று சொல்லி கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறாங்க. அந்த சிந்தை இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட விலகுதல் வரவே வராது. என்றைக்கு ஒரு விசுவாச பிள்ளைகள் நான் தான் என்ன தான் நாம் அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு செயல்படும் பொழுது அங்கே விலகுதல் வருகிறது. அதே தான் முதலாவது இந்த வசனத்தில் நம்மளை வாசிக்கிறோம். நிறைய யோசிச்சுட்டு பாருங்கள், எவ்விதமாய் நம்முடைய காரியங்கள் இருக்கிறது. தன்னை குறித்த சிந்தை வரும்போது விலகுகிற ஒரு தன்மை உருவாகிறது என்பதை பார்க்கிறோம். இனி 2வது ஆதியாகமம் 30வது அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கும்போது அங்கே விதமாக வாசிக்கிறோம். யாக்கோபு தன் மாமனை பார்த்து சொல்கிறான், நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்பு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் சம்பத்து பெருகிட்டு. அடுத்தவன் என் சொல்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. என்ன சொல்கிற பாருங்க, இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது? என் குடும்பத்துக்கு நான் சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது? என் குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்கணும் ஒரு எண்ணம் வந்துட்டு பார்த்தீங்களா? இந்த எண்ணம் வந்த உடனே மாமனார் விட்டு பிரியக்கூடிய விலகக்கூடிய பிளான் எல்லாம் உருவாக ஆரம்பிக்குது. என் குடும்பத்துக்கு நான் செய்யணுமே, என்னுடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு சிந்தை வந்த உடனே விலகக்கூடிய ஒரு நிலை வருகிறதை நாம் அதில் பார்க்கணும். அது அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். குடும்பங்களுக்குள்ளே பிரிவினை வர காரணம் என்ன? பெற்றோர், பிள்ளைகள், அண்ணன், தம்பி, இப்படி நிறையா குடும்பங்களில் இன்றைக்கி பிரிவினைகள் நிற்கிற நிலைமையை பார்க்குறோம். அதில் அதிகமாக என்னன்னா, நான் என் குடும்பம், என் ஜனம், என் பிள்ளைகள் இப்படிங்கிற சிந்தை வரும்பொழுது அங்கே ஒருமித்து செயல்படுவதற்கு இடமில்லாமல் போகிறது, இணைந்து செயல்படுவதற்கு இடமில்லாமல் போகிறது. அப்படிப்பட்ட காரியம் முன்னேற்றத்துக்கானது அல்ல, அது பின்வாங்கி போகிறதுக்கு எதுவாக இருக்கும். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த வார்த்தையின்படி நாம் எவ்விதமாக இருக்கணும்னு யோசித்து பாருங்கள். அந்த 30வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவன் அப்படி பேசின உடனே மாமனார் கேட்க, நான் உனக்கு என்ன செய்யணும்? நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், புள்ளி வரிவுள்ள ஆடு எனக்கு, அது இல்லாதது உங்களுக்கு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், 32ஆம் வசனத்தில் அந்த பிரித்து கொள்கிறான், தனித்தனியாக ரெண்டும். அவரும் அதுக்கு ஓகே அப்படின்ட்டார். பின்னால் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பின்னால் நீங்கள் வாசிங்க, ஆடுகள் தண்ணி குடிக்க வரும்போது பொலிவதுண்டுன்னு போட்டிருக்கு. அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த மரத்தினுடைய பட்டையை உரித்து அதில் அந்த வரி இருக்கிற மாதிரி அவன் போடுறான். அந்த வாசிக்க உங்களுக்கு நல்லா புரியும், டைம் இல்லை. அப்போ இப்படி இனி போடுற பலமான ஆடுகள் பொலியும் போது இதை செய்கிறான், பலவீனமானது செய்யும்போது இதை இப்படி செய்ய மாட்டேங்கிறான். காரணம் என்ன? பலமானது தன்னை சேரணும், பலவீனமானது மாமனாரை சேரணும். எவ்வளோ தந்திர மந்திரம்லாம் வருது பாருங்க. ஏன் என் குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்கிறது எப்போ? பார்த்தீங்களா? அந்த சிந்தை வந்த உடனே பல தேவையில்லாத குழப்பமும் தேவையில்லாத ஆசீர்வாத குறைவான காரியங்களும் அங்கே ஏற்படுகிறதை, செயல்படுத்தப்படுகிறதை நாம் அதில் பார்க்குறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, குடும்பம் ஜனங்கள் ஒருமித்து இருக்கணும்னு சொன்னால் என் பிள்ளை, என் குடும்பம், எனக்கு அப்படிங்கிற சிந்தை வராமல் இருப்பது நல்லது. அது வந்ததுன்னு சொன்னாலே அங்கு பிரிவினைக்கு நேராக, பின்மாற்றத்துக்கு நேராக, ஆசீர்வாத குறைவுக்கு நேராக அது கொண்டு போய்விடும் என்பதை தான் அதில் நாம் பார்க்கிறோம். அதே போல் 3வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிற ஒரு ஓமையை நம்ம அதில் வாசிக்கிறோம்.
அதில் சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 15:11-12, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும். ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை எனக்கு தரணும். அப்பாவுடைய சம்பாத்தியம் பிள்ளைகளுக்கு தான். இவன் கேட்டாலும் கேட்காட்டாலும் ஒரு நாள் இவனுக்கு கிடைக்க தான் போகுது. ஆனால் இப்போ உடனே எனக்கு வேணும். அந்த கேள்வி கேட்டதுனால, அப்படி கேட்டு அந்த வார்த்தையை அவன் பெற்றுக்கொண்டதுனால, அந்த வார்த்தைகளை அவன் ஏற்றுக்கொண்டதுனால பின்னால் நம்ம பார்க்குறோம், அதை துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி அவன் நஷ்டப்படுத்தி போட்டான், அதை சேதப்படுத்தி போட்டான். காரணம் எல்லாவற்றிலும் அவன் நஷ்டமான காரியத்தை இழந்து போனான் என்பதை நாம் அதில் பார்க்குறோம். அப்போ அன்பு நேச பிள்ளைகளே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு பின்வாங்குகிற பின்மாற்றமாய் போகிற ஒரு நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால், என் பங்கு எனக்கு வேணும். பார்த்தீங்களா? அது வரைக்கும் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது, அது வரைக்கும் எல்லாம் பெருக்கமாக இருக்குது, அது வரைக்கும் எல்லாம் மேன்மைக்குரியதாக இருக்குது. ஆனால் எப்போ எனக்குள்ளது எனக்கு வேணும் அப்படிங்கிற சிந்தை உண்டாகுதோ, அன்றைக்கு அப்பா விட்டு தூரம் போகிற நிலை வருது, பின்வாங்குகிற நிலை வருது. எல்லாவற்றையும் செலவழித்து வெறுமை அடைஞ்சு பன்றி சாப்பிட்ற ஆகாரம் கூட கிடைக்காத அளவுக்கு பரிதாபமான ஒரு நிலைமைக்கு அவன் போயிட்டான். காரணம், தகப்பனை விட்டு போகிறதுனால, எனக்குள்ளது எனக்கு வேணும், என் பங்கு வேணும்னு கேட்குறதுனால. அப்போ இப்படிப்பட்ட இறுதியுடைய அந்த பொல்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கும்போது இப்படிப்பட்ட வேதனையான அனுபவங்கள், பின்வாங்கி போகிற அனுபவங்கள் அதில் ஏற்படுகிறதை நாம் அதில் பார்க்குறோம். கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். 4வதாக நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அங்கே நாம் வாசிக்கிறோம், நியாயாதிபதிகள் 14:8, சில நாளைக்கு பின்பு சிம்சோன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். சிங்கம் நாங்கள் ஷோகேஸில் வச்சுருக்குது, இல்லை பார்க்கில் பூங்கால் வச்சுருக்கிற மாதிரி வச்சுருக்குதா? ஒரு நாள் அடித்து போட்டான், செத்து போச்சு, தூக்கி போட்டான். ஆகாது, நாட்டம் பிடிச்சது, வேண்டாம். அந்த ஒதுக்குனதை, வெறுத்ததை பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் வருது. பார்த்தீங்களா? அந்த சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு வழி விலகி போனான். அப்போ என்ன யார் ஒருவர் வேண்டாம் என்று விட்டுவிட்டதை, ஒதுக்கி விட்டதை, புறம்பே தள்ளினதை திரும்ப பார்க்கணுன்னு என்ன வருதோ அது என்னாச்சுன்னு பார்ப்போம், என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கவனிப்போங்கிற அந்த சிந்தை வருதோ அவர்கள் பின்வாங்குவார்கள். அதை தான் சிம்சன் வாழ்க்கையில் பார்க்குறோம். சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு வழி விலகி போனான். அதை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அது வேண்டான்னு போட்டிருக்கு, எலும்பு கூட நாத்தத்தையும் பின்னி பார்க்கணும். போனதுனால என்ன நடந்தது? உள்ள தேனை பார்க்குறான். தேனை தான் பார்த்தான ஒழிய அவன் நசரே பிரதிஷ்டை உள்ளவன், செத்து போன உடலை தொடக்கூடாது, அந்த எண்ணமே அவனுக்கு மறந்து போச்சு. தேனை பார்த்த உடனே தேனை எடுத்து சாப்பிட்டான். கடைசியில் பாருங்கள், அவனுடைய கண் பிடுங்கப்படுவதற்கு பல அனுபவங்கள் இருக்குது, அதில் இது ஒரு அனுபவம். அவனுடைய பிரதிஷ்டை முறிஞ்சு போகுது. ஏன் முறிஞ்சுது? வேண்டான்னு போட்டதை பார்க்க போனதுனால. என்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் விலைக்கின ஒன்றை, ஆகாதுன்னு தள்ளின ஒன்றை பார்க்கணுன்னு சிந்தை வருதோ உங்கள் வாழ்க்கையில் பின்மாற்றம் வரும். அதே தான் பார்க்குறோம். ஜனங்கள் முன்னிட்டு அல்ல பின்னிட்டே போனார்கள். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எண்ணாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வரும்போது அநேக இடங்களில் அவங்க முறுமுறுக்கிற காரணமே, நாங்கள் இன்னும் எகிப்தை நினைக்கிறோம், கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சத்தை நினைக்கிறோம். பார்த்தீங்களா? வந்துட்டாங்க கானானுக்கு, இன்னும் பழச விடலை, பழைய பாவத்தையும் சாபத்தையும் விடலை. அந்த எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவு. அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறார். இஸ்ரவேலர் முன்னிட்டல்ல பின்னிட்டு போனார்கள். முன்னேற வேண்டியவங்க பின்வாங்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? 4 அனுபவங்கள். 1, தன் பிராணனை காக்கணும்னு எண்ணம் எலியாவுக்கு வந்தபோது சூரச்செடிக்கு ஓடிட்டான். கர்த்தரை விட்டு விலகி ஓடுகிற ஒரு நிலை அவனுக்கு வருகிறதை பார்க்குறோம். என் குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்க வேண்டாமா? அந்த எண்ணம் வரும்போது மாமனார் வீட்டிலேயே அவன் தேவையில்லாத குழப்பத்தை செய்கிற ஒரு மனுஷனாக யாக்கோபு மாறிவிட்டதை நாம் அதில் பார்க்குறோம். அதே போல் என் பங்கு எனக்கு வேணும் இளையகுமார் கேட்குறான். கடைசியில் முடிவு என்ன? பன்றி சாப்பிட்ற சவுடு கூட அவனுக்கு கிடைக்கல. பரிதாபமான ஒரு நிலைமைக்கு போயிட்டான். வேண்டான்னு தூரப்பட்ட சிங்கத்தை பார்க்க போனால் பிரதிஷ்டை முடிஞ்சு போச்சு.
இதுதான் பின்வாங்கிறதுக்கு காரணம். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இஸ்ரவேலர் முன்னிட்டு அல்ல பின்னிட்டு போனார்கள். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு தேச பிள்ளைகளே, நீங்களும் உங்களோட வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு அர்ப்பணித்த நாளிலே, ஒப்பு கொடுத்த நாளில் உங்களோட வாழ்க்கையின் பிரதிஷ்டம் என்ன, தீர்மானம் என்ன, இன்றைக்கி எப்படி போய்கொண்டிருக்கீங்க? வெற்றி வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? பின்வாங்கல நிலையில் இருப்பீங்கன்னா இன்றைக்கு உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கும்படி தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே என்னோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் அழைக்கப்பட்ட அழைப்பில் முன்னேறி கொண்டிருக்கிறேனா, பின்வாங்கி கொண்டிருக்கிறேன் என்பதை சிந்தித்து தங்களை சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A டோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.